வட மாகாணத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க விளையாட்டு வலப்பாடு 2 அணிகளும் உடனடியாகவே ஆரம்பமாகின்றன. பூனகிரி அவர்களையும் பூனகிரி நண்பர்கள் விளையாட்டுக் கழகம் தன்னுடைய வரலாற்றிலே மிகப்பெரிய அடையாளங்களை பதித்த ஒரு கழகம். பங்கை மேலும் வினயமாக கேட்டு இந்த நாடுகளுடைய அன்பான இன்றைய நிகழ்வில் மற்றும் பரிசிற்கான வீரர்களை நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். திருமதி விஜயகுமார் குடும்பத்தினர் அவர்களுடைய அன்பான அழைப்பை வணக்கம் அன்பான தாயக உறவுகளே, BKN தாயகம் என் யூடியூப் சேனலுடாக உங்களுடன் இணைந்திருப்பது என்றும் உங்களுடன் நைனிஸ். பூனகிரி மத்திய நண்பர்கள் விளையாட்டுக் கழகத்தினரால் பூனகிரியினுடைய உழவர் கிண்ணம் சீசன் 6 நிகழ்வுகள் இறுதி நிகழ்வுகள் நேற்றைய தினம் நடைபெற்றிருந்தன. கிட்டத்தட்ட 1 மாதங்களுக்கு மேற்பட்டதாக பூனகிரி மத்திய நண்பர்கள் விளையாட்டுக் கழகத்தின் மைதானத்திலே சிறந்த முறையிலே ஆட்டங்கள் நடைபெற்றிருந்தன. இலங்கையினுடைய வடமாகாணத்தின் சகல பாகங்களிலும் இருந்து 68 அணிகள் இங்கே களமிறக்கப்பட்டு போட்டிகள் மிகவும் விறுவிறுப்பாக நடைபெற்றிருந்தன. அந்த போட்டிகளில் எல்லாம் தாண்டி இறுதிச் சுற்றுக்காக தெரிவாகி இருந்தார்கள் வடமராட்சி கொற்றாவத்தை ரேஞ்சர்ஸ் அணியும் யாழ்ப்பாணம் நாவாந்துறை சென் நீக்கலஸ் அணியும் அங்கே இறுதிச் சுற்றுக்காக தெரிவாகி இருந்தார்கள். அந்த வகையில் இரு அணிகளுக்குமான போட்டிகள் நேற்றிரவு நடைபெற்றிருந்தன. மிகவும் விறுவிறுப்பாக 2 அணிகளும் முட்டி மோதிக்கொண்டிருந்து ஆட்ட இறுதியிலே 2 அணிகளும் ஒன்றுக்கு ஒன்று என்ற வகையிலே கோல்களை போட்டு தங்களுடைய வெற்றியை சமப்படுத்தி கொண்டு மீண்டும் அவர்களுக்கான பனாட்டி முறை ஒழுங்குபடுத்தப்பட்டு அந்த பனாட்டி முறையிலே தான் வடமராட்சி கொற்றாவத்தை ரேஞ்சர்ஸ் அணி யாழ் நாவாந்துறை சென் நீக்கலஸ் அணியை வெற்றி கொண்டு பூனகிரியினுடைய உழவர் கிண்ணத்தை தமதாக்கி கொண்டது. அந்த வகையிலே இந்த பலம் வாய்ந்த அணிகள் 2 முட்டி மோதிய அந்த அருமையான நிகழ்வுகள் யாவும் உங்களுக்கு நேரலை வழியில் அவர்கள் வழங்கியிருந்தார்கள். எனினும் அந்த ஆரம்ப விறுவிறுப்பான நிகழ்வும் இறுதியான விறுவிறுப்பான நிகழ்வுகளை நான் சிறந்த முறையிலே உங்களுக்கு காணொலிகளாக உங்களுக்கு வழங்கியிருக்கிறேன். பூனகிரி மத்திய நண்பர்கள் விளையாட்டுக் கழக நிர்வாகத்தினருக்கு எங்களுடைய யூடியூப் தளம் சார்பாக மனமார்ந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்வதோடு தொடர்ந்தும் எங்களோடு நீங்கள் இணைந்திருப்பதற்கு எங்கள் இந்த காணொலியின் கீழ் இருக்கின்ற சப்ஸ்கிரைப் பட்டினை ஒரு முறை அழுத்தி தொடர்ந்தும் எங்களோடு நீங்கள் பயணியுங்கள். உங்களுடைய பேராதரவு தான் எங்களை தொடர்ந்தும் இவ்வாறான பதிவுகளை பதிவு செய்து உங்களுக்கு வழங்குவதற்கு எங்களுக்கு ஒரு உந்து சக்தியாக அமையும் என கேட்டுக்கொண்டும் தொடர்ந்தும் எங்களோடு பயணியுங்கள். நன்றி.
இறுதிப் போட்டி இந்த மைதானத்தில் உடனடியாகவே ஆரம்பமாக இருக்கிறது. திறனா வீரர்களுடைய வருகையை தொடர்ந்து போட்டிகளை நாங்கள் உடனடியாகவே ஆரம்பிக்க இருக்கின்றோம். பூநகரி மத்திய நண்பர்கள் விளையாட்டுக் கழகத்துடைய பூநகரியின் உழவர் கிண்ணம், பூநகரியுடைய உழவர்களை கௌரவிக்கும் முகமாக பூநகரி மத்திய நண்பர்கள் விளையாட்டுக் கழகத்தால் வருடந்தோறும் நடத்தப்படுகின்ற இந்த சுற்றுப் போட்டியினுடைய 6வது சீசன் 2025ஆம் ஆண்டிற்கான போட்டி மே மாதம் 23ஆம் தேதி இந்த மைதானத்திலே மிக கோலாகலமாக விறுவிறுப்பாக ஆரம்பமாகி இன்றைய தினம் இந்த மைதானத்திலே இறுதிப் போட்டி நடைபெறுவதற்கு தயாராக இருக்கிறது. இந்த இறுதிப் போட்டியிலே வெற்றி பெறுகின்ற அணிக்கு ரூபாய் 3 லட்சம் பணப்பரிசோடு கூடிய வெற்றி கேடயமும், 2ஆம் இடத்தினை பெறுகின்ற அணிக்கு ரூபாய் 2 லட்சத்தோடு கூடிய வெற்றி கேடயமும் இந்த மைதானத்திலே இன்றைய தினம் நாங்கள் வாங்கி வைக்க இருக்கின்றோம். பூநகரியின் உழவர் கிண்ணம் சீசன் 6 வட மாகாணத்தினுடைய அனைத்து உதயவந்தாண்ட சம்மேளனங்களிலிருந்தும் அனைத்து பிரதேசங்களிலிருந்தும் போட்டிகளுக்கு அணிகள் கலந்து கொண்ட ஒரு சுற்றுப் போட்டியாக, வட மாகாணத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க இடத்தை பிடித்திருக்கின்ற ஒரு சுற்றுப் போட்டியாக பூநகரியின் உழவர் கிண்ணம் சீசன் 6 அமைந்திருக்கின்றது. இந்த வருடம் இலங்கை உதயவந்தாண்ட சம்மேளனத்துடைய நேரடி அனுமதியோடு நாங்கள் இந்த போட்டிகளை நடாத்தி வருகின்றோம். வட மாகாணத்தினுடைய மிக பலம் பொருந்திய 68 அணிகள் கலந்து கொண்ட போட்டி இன்றைய தினம் இறுதிப் போட்டியினை எட்டியிருக்கிறார்கள். நாவாந்துறை சென்ட் நீக்லஸ் விளையாட்டுக் கழகம், அதே போல கொட்டாவத்தை ரேஞ்சர்ஸ் விளையாட்டுக் கழகம். இந்த சுற்று போட்டியிலே நாவாந்துறை சென்ட் நீக்லஸ் விளையாட்டுக் கழக அணியினர், பூநகரியுடைய இரணிமாநகர் கென்றிமுரா விளையாட்டுக் கழக அணி, அதே போல கிளிநொச்சியுடைய ஸ்டார் ஈகிள் அணி, இரணிமாநகர் சென்ட் மேரிஸ் விளையாட்டுக் கழக அணிகளை வெற்றி கொண்டு காலிறுதிப் போட்டியிலே வடமாகாணத்தினுடைய பலம்பொருந்திய அணியாக கருதப்படுகின்ற பலிகாமத்தினுடைய இளவாலை யங் என்றிஸ் அணியை வெற்றி கொண்டும் அரையிறுதிப் போட்டிகளிலே எங்களுடைய பூநகரியுடைய நடப்பு சாம்பியன் வலப்பாடி ஜெகமுன்பர் விளையாட்டுக் கழகத்தை வெற்றி கொண்டு இந்த இறுதிப் போட்டிக்கு தெரிவாகி இருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அதே போல ரேஞ்சர்ஸ் விளையாட்டுக் கழகம் இந்த சுற்றுப் போட்டியிலே யாழ்ப்பாணத்தினுடைய முத்தமிழ் விளையாட்டுக் கழகம், வடமராட்சியுடைய நவஜீவன் விளையாட்டுக் கழகம், மன்னாருடைய சென்ட் தோமஸ் விளையாட்டுக் கழகம் போன்ற அணிகளை வெற்றி கொண்டும் காலிறுதிப் போட்டியிலே கிளிநொச்சியினுடைய உருத்திரபுரம் அணியை வெற்றி கொண்டிருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற இறுதிப் போட்டியிலே யாழ்ப்பாணத்தினுடைய பலமிக்க குருநகர் பாடுமீன் விளையாட்டுக் கழகத்தை வெற்றி கொண்டு இந்த இறுதிப் போட்டிக்கு தெரிவாகி இருக்கிறார்கள். உண்மையிலேயே இறுதிப் போட்டிக்கு தெரிவாகி இருக்கின்ற 2 அணிகளுமே பல முன்னணி அணிகளை வெற்றி கொண்டு இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றிருக்கின்ற அணிகள். இறுதிப் போட்டிக்கான தகுதி அணிகள் என்றே கூறலாம். குறிப்பாக சென்ட் நீக்லஸ் விளையாட்டுக் கழகம் இலங்கையினுடைய லீக் 1 அணியாக கருதப்படுகின்ற இந்த சென்ட் நீக்லஸ் அணி வட மாகாணத்தினுடைய சுற்றுப் போட்டியான திக்கம் விளையாட்டுக் கழகத்துடைய வெற்றியாளர்கள் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. அதனை விட வட்டுக்கோட்டை, மூலாய் மற்றும் மூலாய் போன்ற மாவட்ட சுற்றுப் போட்டிகளுடைய சாம்பியன் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதே போல கொட்டாவத்தை ரேஞ்சர்ஸ் விளையாட்டுக் கழகம் அண்மையில் நடைபெற்ற பாசையூர் சென்ட் ஆண்டனிஸ் விளையாட்டுக் கழகம் நடத்திய வடமாகாண சுற்றுப் போட்டியினுடைய சாம்பியனாக தெரிவு செய்யப்பட்ட அணி என்பது குறிப்பிடத்தக்கது. அதே போல யாழ் மாவட்டத்துடைய தெளிப்பளை நாமக்கல் விளையாட்டுக் கழகம் யாழ் மாவட்டத்திற்குள் நடாத்திய சுற்றுப் போட்டியினுடைய வெற்றியாளர்களாகவும், பருத்தித்துறையினுடைய வல்வை கருணாகரன் கிண்ணத்தினையும் சுவீகரித்த அணி என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. பல வெற்றி கேடயங்களை தங்களுடைய தமதாக்கிய 2 அணிகளும் இந்த சுற்றுப் போட்டியினுடைய வெற்றி கேடயத்தை வெல்லப்போகும் அணியினை வெற்றி கொள்ளப் போகின்ற அணியை தெரிவு செய்கின்ற இறுதிப் போட்டி மைதானத்திலே இன்னும் சற்று நேரத்திலே ஆரம்பமாகும் என்பதனை நாங்கள் உங்களுக்கு அன்புரிமையோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். சிறிய தாமதத்தோடு நாங்கள் எங்களுடைய சுற்றுப் போட்டியினை நாங்கள் சிறப்பாக ஆரம்பிக்க இருக்கிறோம் என்பதனை நாங்கள் உங்களுக்கு அன்புரிமையோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். மாவட்டத்துடைய பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவத்துக்குரிய சிவஞானம் செய்திகளை அவர்கள் நாங்கள் அன்போடு நாங்கள் வருகிறவர்கள் ஆய்வுகள் அவர்கள் வடமாகாண உதவிக்காட்ட அபிவிருத்தி தலைவர் திரு நாகராஜ் அவர்கள்
நாகராஜ் அவர்கள் அதே போல சிவகங்கை போலீஸ் அதிகாரி மோகன் ஆசிரியர் அவர்களையும் நாங்கள் அன்போடு வரவேற்கின்றோம். இந்த நிகழ்வுடைய முதல் நிகழ்வாக நாங்கள் மங்கள விளக்கு நடப்பது மங்கள விளக்கினை ஏற்றி வைக்குமாறு எங்களுடைய பிரதம விருந்தினர்கள் மதிப்புக்குரிய திரு ரசோவர் ஐயா அவர்களையும் சிவஞானம் ஸ்ரீதரன் ஐயா அவர்களையும் நாங்கள் அன்புரிமையோடு அழைக்கின்றோம். அவர்களை தொடர்ந்து மகள் விளக்கினை ஏற்றி வைக்குமாறு பூனகிரி பிரதேச சபையினுடைய தவிசாளர் திரு சிவரஞ்சன் அவர்களையும் பூனகிரி பிரதேச செயலாளர் திரு ஆயகுலன் அவர்களையும் வடமாகாண உதயபந்தாண்ட சமூகத்துடைய தலைவர் திரு நாகராஜன் அவர்களையும் பூனகிரி போலீஸ் பொறுப்பதிகாரி மதிப்புக்குரிய திரு ஐடி நோவான் ஆசிரியர் அவர்களையும் கிளிநொச்சி மாவட்டத்துடைய விளையாட்டு உத்தியோகத்தர் மதிப்புக்குரிய திரு இ மோகனதாஸ் அவர்களையும் அமர்கார அமைப்புகளின் சம்மேளன தலைவர் திரு யோகநாதன் அவர்களையும் நாங்கள் அன்புரிமையோடு கேட்டுக்கொள்கின்றோம். போட்டியிலே கலந்து கொள்கின்ற இரண்டு அணிகளையும் எங்களுடைய மேடைக்கு முன்பாக வருகை தருமாறு உங்களை அன்புரிமையோடு கேட்டுக்கொள்கின்றோம். இரண்டு அணிகளையும் எங்களுடைய மேடைக்கு முன்பாக வருகை தருமாறு அன்புரிமையோடு கேட்டுக்கொள்கின்றோம். ரேஞ்சர்ஸ் விளையாட்டுக் கழக வீரர்களை உடனடியாக எங்களுடைய மேடைக்கு முன்புறமாக வருகை தருமாறு உங்களை அன்புரிமையோடு கேட்டுக்கொள்கின்றோம். மகள விளக்கத்தை தொடர்ந்து கொடியேற்றங்கள் இடம்பெறும் தேசிய கொடியினை ஏற்றி வைக்குமாறு இலங்கை உதயபந்தாண்ட சம்மேளனத்துடைய தலைவர் மதிப்புக்குரிய ஜஸ்வந்த் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இலங்கை தேசிய கொடியினை ஏற்றி வைக்குமாறு
மத்திய நண்பர்கள் விளையாட்டுக் கழகத்துடைய ஆரம்பகால உறுப்பினரும் ஸ்தாபகருமான அமரர் விகிதன் அவர்களுடைய ஞாபகார்த்தமாகவும் தொகை விட்டு உயிர் நீத்த உறவுகளுக்காகவும் ஒரு நிமிடம் அகவணக்கம் செலுத்துவோம். கழகத்துடைய தலைவர் மதிப்புக்குரிய கௌரிசன் அவர்களை ஏற்றி வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்வோம். தொடர்ந்து புனகரி மத்திய நண்பர்கள் விளையாட்டுக் கழகத்துடைய ஸ்தாபகர் அமரர் விகிதன் அவர்களுடைய உருவப்படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தல் இடம்பெறும். மலரஞ்சலியினை விகிதன் அவர்களுடைய உறவினர்கள் அவர்களை செலுத்துமாறு அன்போடு அழைக்கிறோம். பூநகரி மத்திய நண்பர்கள் விளையாட்டுக் கழகம் பெருமையோடு நடாத்துகின்ற பூநகரியின் உழவர் கண்டம் சீசன் 6 2025 ஆண்டிற்கான போட்டிகள் இந்த மைதானத்திலே கடந்த மே மாதம் ஆரம்பமாகி இன்றைய தினம் இறுதிப் போட்டியிலே நாவாந்துறை சென்ட் நீக்லஸ் விளையாட்டுக் கழகம் அதே போல கோட்டாவத்தை ரேஞ்சர்ஸ் விளையாட்டுக் கழக அணியினர் இன்றைய இறுதிப் போட்டியிலே களம் காண்கின்றார்கள். இறுதிப் போட்டியிலே களம் காண்கின்ற 2 அணிகளுக்குமான ஆசியுரையை வழங்கி இந்த போட்டியிலே ஆரம்பித்து வைக்குமாறு இலங்கை உயர்மன்ற சம்மேளனத்துடைய தலைவர் கௌரவத்துக்குரிய திரு ஜாஸ்பர் மரு ஐயா அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் நேசிக்க நீங்க இருந்தால் அப்படிதான் இருந்தாலும் பூநகரி மத்திய நண்பர்கள் விளையாட்டுக் கழகம் பெருமையோடு நடாத்துகின்ற பூநகரியின் உழவர் கண்டம் சீசன் 6 இறுதிப் போட்டி இந்த மைதானத்திலே ஆரம்பமாகின்றது. இறுதிப் போட்டி இந்த மைதானத்திலே ஆரம்பமாகிறது. கடந்த மே மாதம் 23ஆம் தேதி ஆரம்பமாகிய பூநகரின் உழவர் கண்டம் சீசன் 6 சுற்றுப் போட்டி வடமாகாணத்தினுடைய மிக தளம் பொருந்திய அணிகள் போட்டியிட்டு இந்த மைதானத்திலே இன்றைய தினம் இறுதிப் போட்டி நடைபெறுகிறது. யாழ்ப்பாணத்துடைய நாவாந்துறை சென்ட் நீக்லஸ் விளையாட்டுக் கழகம் இந்த சுற்றுப் போட்டியில் 2 மாத நகர் தென்னிமுறை விளையாட்டுக் கழகம், ஈழத்துடைய ஸ்டார் ஈகிள் விளையாட்டுக் கழகம்,
பூனகிரியுடைய ஏழுமாநகர் சென்ட் மேரிஸ் விளையாட்டுக் கழகம் போன்ற அணிகளை வெற்றி கொண்டு காலிறுதிப் போட்டியிலே வடமாகாணத்தினுடைய மறுக்கோடும் பலிசாமத்துடைய ஜாங்கேட்டர்ஸ் விளையாட்டுக் கழக அணியை காலிறுதியை வெற்றி கொண்டு அரையிறுதிப் போட்டியிலே வலப்பாடு ஜெகமுட்பர் விளையாட்டுக் கழகத்தை வெற்றி கொண்டு இந்த இறுதிப் போட்டிக்கு தெரிவாகி இருக்கிறார்கள். அதே போல ரேஞ்சர்ஸ் விளையாட்டுக் கழகம் இந்த சுற்றுப் போட்டியிலே யாழ்ப்பாணத்துடைய முத்தமிழ் விளையாட்டுக் கழகம், வடமராட்சியுடைய நவஜீவன் விளையாட்டுக் கழகம், மன்னாரினுடைய செயின்ட் தோமஸ் விளையாட்டுக் கழகம் போன்ற அணிகளை வெற்றி கொண்டு காலிறுதிப் போட்டியிலே கிளிநொச்சி உருத்திரமணியை வெற்றி கொண்டிருக்கிறார்கள். அரையிறுதிப் போட்டியிலே குருநகர் பாடுமீன் விளையாட்டுக் கழகத்தை வெற்றி பெற்று இந்த இறுதிப் போட்டிக்கு தெரிவாகி இருக்கிறார்கள் என்பதிலே குறிப்பிடத்தக்க விடயம். அதேபோல 1949ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட சென்ட் நிக்கலஸ் விளையாட்டுக் கழகம் டிவிஷன் 1க்குரிய அணி என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. அதனை விட வடமாகாணத்தினுடைய திக்கம் விளையாட்டுக் கழகத்தில் திக்கம் விளையாட்டுக் கழக வெற்றி கிண்ணத்தை வெற்றி கொண்ட வெற்றியாளர்கள் என்பதும் நீக்கலசினுடைய பெருமையாக இருக்கிறது. அதே போல பாசையூர் விளையாட்டுக் கழகம் நடத்திய பாசையூர் சென்ட் அன்னனிஸ் கிண்ணத்தை வென்றிருக்கிறார்கள் வடமராட்சியுடைய ரேஞ்சர்ஸ் விளையாட்டுக் கழகம். அதே போல யாழ் மாவட்ட ரீதியிலே நடத்தப்பட்ட தெல்லிப்பளை நாமக்கல் விளையாட்டுக் கழகத்துடைய கிண்ணத்தினையும் கருத்துத்துறை லீக்கினால் நடத்தப்பட்ட மதுரை கருணாகரன் லீக்கினையும் ரேஞ்சர்ஸ் விளையாட்டுக் கழகம் வெற்றி கொண்டிருக்கிறார்கள். இரண்டு அணிகளும் உடனடியாகவே எங்களுடைய இறுதிப் போட்டியில் கலந்து கொள்கிறார்கள் என்பதை விளையாட்டு ஆர்வலர்களுக்கு நாங்கள் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். பூனகிரி மத்திய நண்பர்கள் விளையாட்டுக் கழகத்துடைய ஸ்தாபகர் அமரர் பேரானந்த சிவம் விஜிதன் அவர்களுடைய ஞாபகார்த்தமாக பூனகிரி மத்திய நண்பர்கள் விளையாட்டுக் கழகம் பெருமையோடு நடாத்துகின்ற பூனகிரியின் உழவர்கணம் சீசன் 6 இலங்கை உபந்தாட்ட சம்மேளனத்துடைய நேரடி அனுமதியோடு பூனகிரி மத்திய நண்பர்கள் விளையாட்டுக் கழகத்தால் இந்த மைதானத்திலே கடந்த மே மாதம் 23ஆம் தேதி ஆரம்பமாகி மிக விறுவிறுப்பான போட்டிகள் இந்த மைதானத்திலே இடம்பெற்று இன்றைய தினம் இறுதிப் போட்டியிலே யாழ்ப்பாணத்துடைய நாவாந்துறை சென்ட் நிக்கலஸ் விளையாட்டுக் கழக அணியினரை எதிர்கொள்கிறார்கள். வடமராட்சியுடைய கொட்டாவத்தை ரேஞ்சர்ஸ் விளையாட்டுக் கழகம், வடமாகாணத்துடைய பல வெற்றி கிண்ணங்களை தமது சொந்தமாக்கிய இரண்டு அணிகளும் களம் காண்கின்ற இந்த போட்டி பார்வையாளர்களுக்கு ஒரு அனல் பறக்கின்ற ஆட்டமாக அமையும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இந்த வெற்றி போட்டியிலே வெற்றியாளர்களாக தீர்மானிக்கப்படுகின்ற அணிக்கு ரூபாய் 3 லட்சம் பணப்பரிசோடு கூடிய வெற்றி கேடயமும், இரண்டாம் இடத்தினை பெறுகின்ற அணிக்கு ரூபாய் 2 லட்சத்தோடு கூடிய வெற்றி கேடயமும், அரையிறுதிப் போட்டிகளிலே வெளியேறிய குருநகர் பாடுமீன் விளையாட்டுக் கழகம் மற்றும் ஜெகமோட்பர் விளையாட்டுக் கழக அணியினருக்கு தலா 25,000 ரூபாவும், இந்த சுற்றுப்போட்டி முழுவதுமாக பிரகாசித்த சிறந்த கோல்காப்பாளர், சிறந்த வளர்ந்து வரும் வீரர், சிறந்த பின்கள வீரர், இறுதிப் போட்டியினுடைய ஆட்ட நாயகன், தொடராட்ட நாயகன் போன்ற தனிப்பட்ட விருதுகளுக்கு ரூபாய் 5,000 ரூபாய் பணப்பரிசோடு கூடிய வெற்றிக்கடியும் இந்த மைதானத்திலே வழங்கி வைக்க இருக்கிறோம் என்பதனை நாங்கள் உங்களுக்கு அன்புரிமையோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். இறுதிப் போட்டிகள் மைதானத்திலே உடனடியாகவே ஆரம்பமாகின்றது.
வெற்றியாளர்களாக தீர்மானிக்கப்பட்டிருக்கிறார்கள். எங்களுடைய கண்களுக்கு விருந்தளிக்கக்கூடிய போட்டிகளை வழங்கிய 2 அணிகளுக்குமே நாமாத்துறை நீங்கல்ஸ் விளையாட்டுக் கழகம் அதேபோல கொட்டாவத்தை ரேஞ்சர்ஸ் விளையாட்டுக் கழக அணியினருக்கு மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். உழவர்கள் நாம் சீசன் 6 பரிசளிப்பு நிகழ்வு இந்த மைதானத்திலே இப்போது இடம்பெற இருக்கிறது. சென்னை இங்கிலீஷ் விளையாட்டுக் கழகத்தினுடைய வீரர்களை எங்களுடைய பரிசளிப்பு நிகழ்வுக்கு முன்பாக எங்களுடைய மேடைக்கு முன்பாக வருகை தருமாறு உங்களை அன்புரிமையோடு கேட்டுக்கொள்கின்றோம். சென்னை இங்கிலீஷ் விளையாட்டுக் கழகத்துடைய வீரர்களை எங்களுடைய மேடைக்கு முன்பாக வருகை தருமாறு உங்களை அன்புரிமையோடு கேட்டுக்கொள்கின்றோம். எங்களுடைய விருந்தினர்கள் எங்களுக்காக காத்திருக்கிறார்கள். பரிசளிப்பு நிகழ்வுகளை நாங்கள் உடனடியாகவே நிறைவு செய்யும் வகையில் பூநகரியின் உழவர் கிண்ணம் சீசன் 6 2028ஆம் ஆண்டிற்கான போட்டிகளுக்கு வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் நான் வரவேற்றவனாக எங்களுடைய அன்பான அழைப்பை ஏற்று இன்றைய நிகழ்விற்கு பிரதம விருந்தினராக கலந்து கொண்டிருக்கின்ற இலங்கை உதைபந்தாட்ட சம்மேளனத்துடைய தலைவர் கௌரவ ஜாஸ்பருமர் அவர்களை நாங்கள் அன்போடு வரவேற்று எங்களுடைய சுற்று போட்டியிலே 6 சீசன்களாக எங்களுடைய சுற்று போட்டியினுடைய பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருப்பவரும் எங்களுடைய கழகத்தினுடைய ஆலோசகருமான பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ சிவஞானம் சிறந்தையா அவர்களையும் நாங்கள் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். அதேபோல பூநகரி பிரதேச சபையினுடைய தவிசாளர் எங்களுக்கு வேண்டுகின்ற போதெல்லாம் தேவையான ஆலோசனைகளையும் வசதிகளையும் ஏற்படுத்தி தருகின்ற பூநகரி பிரதேச சபையினுடைய தவிசாளர் மதிப்புக்குரிய சிவகுமாரன் சிவரஞ்சன் அவர்களையும் நாங்கள் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். அதேபோல பூநகரி உதைபந்தாட்ட பூநகரி மத்திய நண்பர்கள் விளையாட்டுக் கழகத்தால் நடத்தப்படுகின்ற பூநகரியின் உழவர் கிண்ண போட்டிகளை ஆரம்பிக்கின்ற போது எங்களுக்கு ஏற்பட்ட சவால்களை எல்லாம் முறியடித்து எங்களுக்குரிய இலங்கை உதைபந்தாட்ட சம்மேளனத்தின் அனுமதியினை பெற்றுத்தர எங்களுக்கு உதவிய வடமாகாண உதைபந்தாட்ட அபிவிருத்தி குழுவினுடைய தலைவர் மதிப்புக்குரிய திரு நாகராஜன் அவர்களையும் நாங்கள் அன்போடு இந்த நிகழ்வுக்கு வரவேற்றுக் கொள்கின்றோம். அதேபோல மே மாதம் 23ஆம் தேதி தொடங்கிய எங்களுடைய போட்டிகள் இன்று வரையும் சிறப்பாக எந்தவித சிறிய குழப்பங்கள் இருந்தாலும் கூட எங்களுடைய சுற்று போட்டி எந்தவித தடையும் இல்லாமல் சிறப்பாக நிறைவு செய்வதற்கு எங்களுக்கு பாதுகாப்பு கடமைகளை சிறப்பாக வழங்கிய பூநகரி பிரதேசத்துடைய போலீஸ் பாதுகாப்பு பொறுப்பதிகாரி திரு நுவான் ஆசிரியர் ஐயா அவர்களுக்கும் அவர்களையும் நாங்கள் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். அதேபோல கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய விளையாட்டு உத்தியோகத்தர் திரு மோகனதாஸ் ஐயா அவர்களையும் பூநகரி கமக்கார அமைப்புகளுடைய சம்மேளனத்தினுடைய தலைவர் திரு சீனா ஜோகநாதன் ஐயா அவர்களையும் நாங்கள் அன்போடு வரவேற்று எங்களுடைய அன்பான அழைப்பேற்று வருகை தந்திருக்கின்ற அனைத்து விருந்தினர்கள் கழகத்தினுடைய தலைவர் செயலாளர்கள் குறிப்பாக கொட்டாவத்தை ரேஞ்சர்ஸ் விளையாட்டுக் கழகத்தினுடைய வீரர்கள் அணி நிர்வாகத்தினர் அதேபோல நாவாந்துறை சென்னை இங்கிலீஷ் விளையாட்டுக் கழகத்தினுடைய வீரர்கள் அணியுடைய நிர்வாகத்தினர் அனைவருக்கும் எமது இந்நேரத்தினுடைய வணக்கத்தினையும் வரவேற்பினையும் நான் தெரிவித்ததாக நாங்கள் இன்றைய பரிசளிப்பு நிகழ்வுக்கு நாங்கள் நேரடியாகவே செல்கின்றோம். பூநகரியினுடைய உழவர் கிண்ணம் சம்பந்தமாக நான் உங்களுக்கு ஒரு சிறிய தெளிவினை ஏற்படுத்த வேண்டிய தேவை என்னிடம் இருக்கிறது. நாங்கள் வழமையாக பிப்ரவரி மார்ச் மாதங்களில் இந்த சுற்றுப் போட்டியை நடத்துவது உண்டு. அதற்கு அமைவாக நாங்கள் இந்த வருடம் எங்களுடைய அனுமதியினை பெறுவதிலே பல இடர்பாடுகளை நாங்கள் சந்தித்திருந்தோம், பல தடைகளை நாங்கள் சந்தித்திருந்தோம். பூநகரியினுடைய சில கழகங்கள் கூட எங்களுடைய சுற்றுப் போட்டியிலே கலந்து கொள்ளாத நிலையினை ஏற்படுத்தி இருந்தார்கள். சில உதைபந்தாட்டத்தை
விரும்புகின்ற அல்லது விரும்பாதவர்கள் இருந்த போதிலும் எவ்வாறான தடைகள் வந்த போதிலும் நாங்கள் இந்த சுற்று போட்டியை சிறப்பாக நடத்தி முடித்தது பூநகரி மத்திய நண்பர்கள் விளையாட்டுக் கழகத்தை பொறுத்த மட்டிலே மிகவும் மகிழ்ச்சிகரமான செய்தி. வட மாகாணத்தினுடைய மிக பலம் பொருந்திய அணிகள் எங்களுடைய சுற்று போட்டியிலே கலந்து இன்றைய இறுதிப் போட்டி வரைக்கும் எங்களுடைய போட்டிகளை மிக சிறப்பாக முடித்து தந்திருக்கின்ற 68 அணிகளுக்குமே நாங்கள் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்தும் எங்களுடைய சுற்று போட்டிகளிலே இந்த அணிகள் கலந்து கொள்ள வேண்டும் என நாங்கள் உங்களை அன்புரிமையோடு கேட்டு என்னுடைய தலைமை உரையினை நான் இத்தோடு நிறைவு செய்து நாங்கள் நேரடியாகவே பரிசளிப்பு நிகழ்வுக்கு செல்வதற்கு இருக்கின்றோம். அதற்கு முன்னதாக ஓரிரு கருத்துக்களை இந்த சுற்று போட்டியினுடைய சிறப்பு, இந்த சுற்று போட்டி தொடர்பாக ஓரிரு கருத்துக்களை வழங்குமாறு எங்களுடைய நிகழ்வினுடைய முதன்மை விருந்தினர்களில் ஒருவரான கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் மதிப்புக்குரிய சிவஞானம் ஸ்ரீதரன் ஐயா அவர்களை அன்புரிமையோடு கேட்டுக்கொள்கின்றோம். எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். பூநகரி நண்பர்கள் விளையாட்டுக் கழகம் தன்னுடைய வரலாற்றிலே மிகப்பெரிய அடையாளங்களை பதித்த ஒரு கழகம். அதே நேரம் பூநகரி என்பது பல்துறை சார்ந்த நிபுணர்களோடு உதைபந்தாட்ட போட்டிகளிலே அடையாளப்படுத்துகின்ற ஒரு பிரதேசம். கிட்டத்தட்ட 18 கழகங்களுக்கு மேல் தங்களுடைய ஆற்றலை வெளிப்படுத்துகின்ற உதைபந்து மீது கொண்ட மோகம், உதைபந்தின் மீது கொண்டிருக்கின்ற ஆற்றல், அவருடைய திறமை பூநகரி மண்ணிலே அடையாளப்படுத்தப்படுகிறது. தங்களுடைய கிளிநொச்சி மாவட்டத்திலே பூநகரியினுடைய கழகங்கள் கொண்டு வருகின்ற செயல்திறன் தான் அதிகமாக கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய அடையாளத்தையும் சொல்லுகிறது. ஆகவே உதைபந்து என்பது எங்களை பொறுத்தவரை எங்கள் உயிரோடும் உடலோடும் சேர்ந்து இந்த பூநகரி மண்ணிலே உருவாக்கப்பட்ட ஒன்று. துரதிர்ஷ்டவசமாக சில உள்ளக முரண்பாடுகள் அல்லது ஏதோ ஒரு கருத்து நிலை வேறுபாடுகள் இங்கே உண்டு. அவற்றை களைந்து நான் யசோதையாரோடு பேசியிருக்கிறேன். அவற்றை களைந்து இங்கே நிலையாக இருக்க வேண்டிய உதைபந்தாட்ட வீக்கை ஒரு சிறப்பான முறையிலே கொண்டு சென்றதற்கும் அதனை சரியான முறையில் வழிநடத்துவதற்கும் சம்மேளனம் தன்னுடைய கடமையை, தன்னுடைய பங்கை ஆற்ற வேண்டும் என்பதை நான் இந்த இடத்தில் வினயமாக முன்வைக்கின்றேன். ஏனென்றால் தேசிய மட்டத்தில் எங்களுடைய வீரர்கள் சென்று விளையாடுவதற்கும் எங்களுடைய வீரர்கள் இந்த இடம் மாவட்டம் கடந்து ஏனைய மாவட்டங்களில் தங்களுடைய ஆற்றல்களை வெளிப்படுத்துவதற்கும் இந்த சம்மேளனத்தினுடைய உதவி தேவை என்ற அடிப்படையில் எங்களுக்கான மிகப்பெரிய ஒரு உள்ளக முரண்பாடுகளை முகாமை செய்து இந்த கழகங்கள் ஒற்றுமையோடு ஒரு சிறப்பான லீக்காக செயல்பட உங்களுடைய பங்கை மேலும் வினயமாக கேட்டு இந்த நாளிலே உங்களுடைய வரவும் இங்கே நடைபெற்ற போட்டிகளும் சிறப்புக்குரியது. உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறி எங்களையும் அழைத்து சில வார்த்தைகள் பேச கிடைத்த வாய்ப்புகளுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். மிக்க நன்றிகள். எங்களுக்கு சிறப்பான ஆலோசனை கருத்துக்களை வழங்கிய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். எங்களுக்கு தேவைப்படுகின்ற போதெல்லாம் எங்களுக்கு தேவையான ஆலோசனைகளையும் வசதிகளையும் ஏற்படுத்தி தருகின்ற பாராளுமன்ற உறுப்பினரை எங்களுடைய கழகம் சார்பாக நாங்கள் கௌரவிக்கின்ற நேரம் இது. அந்த கௌரவத்தினை வழங்கி வைக்குமாறு கழகத்துடைய பொருளாளர் திரு ரஜிகரனோடும் கழகத்துடைய தலைவர் திரு கௌரிசன் அவர்களை நாங்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். எங்களுடைய அன்பான அழைப்பை ஏற்று எங்களுடைய மைதானத்துக்கு வருகிறது இவ்வளவு நேரமும் எங்களோடு இருந்து இந்த போட்டிகளை கண்டுகளித்த கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு நமது மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல எங்களுடைய சுற்று போட்டிகளுக்கான அனுமதியினை தந்து எங்களுடைய சுற்று போட்டிகள் சிறப்பாக நடைபெறுவதற்கு வடமாகாணத்தினுடைய அணிகளையும் எங்களுக்கு ஒழுங்கமைத்து தந்த இன்றைய போட்டியினுடைய முதன்மை விருந்தினர்களில் ஒருவரான திரு ஜஸ்பர் ஐயா அவர்களை நாங்கள் கௌரவிக்கின்ற நேரம் இது. எங்களுடைய அன்பான அழைப்பை ஏற்று எங்களுடைய மைதானத்துக்கு கொழும்பில் இருந்து வருகை தந்து எங்களுடைய சுற்று போட்டிகளை சிறப்பிப்பதற்காக வருகை தந்திருக்கின்ற இலங்கை உதவந்தாண்டு சம்மேளனத்துடைய தலைவர் அவர்களை நாங்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அவருக்கான கௌரவத்தினை வழங்கி வைக்குமாறு பூநகரி மத்திய நண்பர்கள் விளையாட்டுக் கழகத்தினுடைய செயலாளர் சபேசன் அவர்களோடு எங்களுடைய கழகத்துடைய சிரேஷ்ட வீரர் திரு கரண் அவர்களையும் நாங்கள் அன்போடு மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். உண்மையிலேயே எங்களுடைய சுற்று போட்டி நடைபெறுமா நடைபெறாதா என்ற சந்தேகம் இருந்தபோது எந்தவித தயக்கமும் இல்லாமல் எங்களுடைய சுற்று போட்டிகளை மிக சிறப்பாக நடத்தி முடிப்பதற்கு தேவையான ஆலோசனைகளை வழங்கிய இலங்கை உதவந்தாண்ட சம்மேளனத்துடைய கௌரவ தலைவர் திரு ஜஸ்பர்வர் அவர்களை நாங்கள் அன்போடு பாராட்டுகின்றோம். அன்போடு நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களுடைய அன்பான அழைப்பை ஏற்றி வருகிறது. எங்களுடைய போட்டிகளை எல்லாம் சிறப்பித்து ஆரம்பம் முதல் இப்போது வரை இன்று இந்த கணம் வரை எங்களோடு இருந்து எங்களுடைய போட்டிகளை கண்டுகளித்த கௌரவ தலைவர் ஜஸ்மர் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்து நேரடியாகவே
பரிசளிப்பு நிகழ்வுக்கு நாங்கள் செல்கின்றோம். பரிசளிப்பு நிகழ்விற்கு முன்னதாக எங்களுடைய சுற்றுப் போட்டி மிக சிறப்பாக நடந்து முடிவதற்கு தேவையான சகல விதமான உதவிகளை வழங்கியவர்களை நாங்கள் நினைவு கொள்கின்ற நேரம் இது. அவர்களுக்கான நன்றியுரையோடு நாங்கள் எங்களுடைய பரிசளிப்பு நிகழ்வுக்கு நாங்கள் செல்ல இருக்கிறோம். அனைவருக்கும் இந்நேர வணக்கங்கள். எமது சுற்றுப் போட்டியினை நடத்துவதற்கு அனுமதியினை தந்து வடமாகாணத்தில் பல பலம் பொருந்திய அணிகளை பங்கு பெற்ற ஏற்பாடுகளை மேற்கொண்டு தந்த இன்றைய நிகழ்வின் பிரதம விருந்தினர்களில் ஒருவரான இலங்கை உதைபந்தாட்ட சம்மேளனத்தின் தலைவர் கௌரவ யஸ்வர் உமர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக கழகத்தினுடைய தேவைகள் தொடக்கம் கழகத்தின் அனைத்து விதமான செயற்பாடுகளுக்கும் ஆலோசனைகளை வழங்கி வரும் பிரதம விருந்தினர்களில் ஒருவரான கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அன்புக்குரிய சிவஞானம் ஸ்ரீதரன் ஐயா அவர்களுக்கு நன்றிகளை கூறுகின்றோம். திருமதி விஜயகுமார் குடும்பத்தினர் இரண்டாம் இடத்தை பெறுகின்ற அணிக்கான ரூபாய் 2 லட்சம் ரூபாய் பண பரிசினை எங்களுக்கு வழங்கியிருக்கிறார் பூனகிரியைச் சேர்ந்த திரு கந்தசாமி சிறி அவர்கள். அதேபோல முதலாம் இடத்தை பெறுகின்ற அணிக்கான வெற்றி கேடயத்தினை எங்களுக்கு அன்பளிப்பு செய்திருக்கிறார்கள் அமரர் வீரானந்த சிவம் விஜிதன் அவர்களுடைய ஞாபகார்த்தமாக அவருடைய உறவினர் தர்மராசா பவித்திரன் அவர்கள். அதேபோல இரண்டாம் இடத்திற்கான வெற்றி கேடயத்தை எங்களுக்கு அன்பளிப்பு செய்திருக்கிறார் அமரர் ரஜிகாந்தன் அவர்களுடைய ஞாபகார்த்தமாக கழகத்துடைய பொருளாளர் திரு ரஜிகரன் அவர்கள். அவர்களோடு இணைந்து எங்களுடைய மின் விளக்குகளுக்காக ரூபாய் 2 லட்சம் ரூபாய் பண பரிசினை எங்களுக்கு அன்பாக வழங்கியிருக்கிறார் ஆஸ்திரேலியாவிலே வாழ்கின்ற திரு கனகரட்னம் சுதர்மன் அவர்கள். அதேபோல பிரான்சை சேர்ந்த கோபாலசிங்கம் நிரஞ்சன் அவர்கள் 1 லட்சத்தினையும் பூனகிரி சோபிதா வாழ்வர் வாணிபத்தினுடைய உரிமையாளர் திரு ரதீஷ் அவர்கள் 1 லட்சம் ரூபாயினையும் பிரித்தானியாவை சேர்ந்த திரு அரவிந்தன் 1 லட்சம் அமெரிக்காவை சேர்ந்த திரு ரஜீப் 60,000 லக்சன் சட்ட ஆலோசனை மையத்தினுடைய சட்டவாளர் லக்சன் அவர்கள் 25,000 ரூபாய் திரு அருள்ருவனன் அவர்கள் 5,000 ரூபாய் சுவிசை சேர்ந்த திரு நாகராச அகிலன் 50,000 ரூபாய் உசிறுகள் பாடசாலை வாட்ஸ்அப் குரூப் 50,000 ரூபாய் வன்னிக்கட்சி நிறுவனத்தினுடைய உரிமையாளர் செல்வி ஜஸ்மின் 50,000 ரூபாய் பள்ளிக்கூடாவை சேர்ந்த செல்லா எரிபொருள் வாணிபத்தினுடைய உரிமையாளர் செல்லா 50,000 கனடாவை சேர்ந்த திரு நேமிநாதன் 50,000 கனடாவை சேர்ந்த திரு ஜூலன் 32,000 கனடாவை சேர்ந்த திரு உதயன் குணதீபன் அவர்கள் 50,000 25,000 ரூபாய் பூனகிரி மத்திய நண்பர்கள் விளையாட்டுகளைச் சேர்ந்த ரத்தினகுமார் குடும்பத்தினர் 40,000 சுவிசை சேர்ந்த பார்த்திபன் குகராசா 15,000 திரு அப்புவனன் அவர்கள் 20,000 திருமதி லோகண்ணா பிரதீபா அவர்கள் 30,000 கனடாவை சேர்ந்த திரு சரவணமுத்து சங்கீதன் 40,000 சுவிசை சேர்ந்த திருமதி ஸ்ரீ ரமணி 20,000 தமிழ்மணி வாணிபத்துடைய உரிமையாளர் திரு சுந்தரலிங்கம் சுகுணன் அவர்கள் 20,000 குமுதுகுமார் சங்கீத் அவர்கள் 3,000 அமரலிங்கம் திலக்ஷன் அவர்கள் கனடாவை சேர்ந்த அமரலிங்கம் திலக்ஷன் அவர்கள் 30,000 பிரான்சை சேர்ந்த திரு சனுசன் அவர்கள் 25,000 பூனகிரி பப்ளிகேஷன் நிறுவனத்தினர் 10,000 பூனகிரியுடைய திவிசன் கார்ட்வேர் நிறுவனத்தினர் 10,000 சுவர்ணா நகை வாணிபத்துடைய உரிமையாளர் லோகேஷ் அவர்கள் 25,000 சிரஞ்சீவி ட்ரில்லர்ஸ் அவர்கள் 10,000 அரசரி விநாயகர் அரைக்கு மாலை 10,000 மகளன் கார்ட்வேர் 10,000 என்ஆர்கே அலுமினியம் பிட்டிங் 20,000 ஆனந்தம் அருட்கடல் நிறுவனத்தினர் 10,000 ஞானம் ஸ்டோர்ஸ் திரு சகாயம் 10,000 சோபன் அரைக்கு மாலை 20,000 திரு கருணாகரன் கௌதாரிமுறையைச் சேர்ந்த கருணாகரன் 5,000 ரூபாய். அதேபோல எங்களுடைய விளையாட்டுக்கள உறுப்பினர்களின் வரிசையிலே திரு கருணாகரன் 50,000 நவசீலன் 10,000 கீர்த்தனன் 10,000 கௌசி 10,000 தயானந்தன் 10,000 சங்கர் 10,000 சபேசன் 10,000 சத்யசீலன் 10,000 ரஜிகரன் 1 லட்சம் பிரபாகரன் 1 லட்சம் கௌரிசன் 25,000 செந்தூரன் 10,000 கிரிசன் 10,000 நிரோஜன் 10,000 ஜெனிவர்ட் 5,000 தனுசன் ஸ்ரீ 5,000 திவ்யன் 5,000 என எங்களுக்கு அன்பளிப்புகளை வழங்கி இருக்கிறார்கள். நாங்கள் நேரடியாகவே பரிசளிப்பு நிகழ்வுக்கு நாங்கள் செல்கின்றோம். முதலிலே நடுவர்களை நாங்கள் கௌரவிக்கின்ற நேரம் இது. உண்மையிலேயே நடுவர்கள் பணி என்பது ஒரு சவால் மிக்க ஒரு பணி ஒன்று. உண்மையிலேயே வெல்கின்ற அணி நடுவர்களை போற்றுவதும் தோற்கின்ற அணி நடுவர்களை ஏசுவதுமான ஒரு போட்டியாகத்தான் இந்த உதைபந்தாட்டம் அமைந்திருக்கும். இருந்த போதிலும் ஆரம்பம் முதல் இறுதி வரை எந்தவித தளர்வும் இல்லாமல் எங்களுக்கு சிறந்த முறையிலே அனைத்து போட்டிகளையுமே நடத்தி தந்த பரிசுத்துறை நடுவர்கள் சங்கத்தினுடைய நடுவர்களுக்கும் அவர்களுடைய நிர்வாகத்தினருக்கும் நமது மனமார்ந்த நன்றிகளை கூறிக்கொள்கின்றோம். அவர்களுக்கான கௌரவத்தை வழங்கி வைக்குமாறு எங்களுடைய கழகத்தினுடைய தலைவர் கௌரிசன், செயலாளர் சபேசன் மற்றும் பொருளாளர் திரு ரஜிகரன் அவர்களை நாங்கள் மேடைக்கு அன்பாக அழைக்கின்றோம். நடுவர்களை நாங்கள் கௌரவிக்கின்ற நேரம் மீது உடன் அடுத்ததாக திரு லங்கேசன் அவர்கள், திரு நிவிந்தன் அவர்கள் இவர்களுக்கான கௌரவத்தினை எங்களுடைய கழகத்தினுடைய நிர்வாக குழு உறுப்பினர்கள் வழங்கி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே சிறப்பு. எங்களுடைய போட்டிகளுக்கும் பூனகிரியிலே நடைபெறுகின்ற போட்டிகளுக்கும் உங்களுடைய நான் இருக்கின்றோம்.
விளையாட்டுக் கழகம் கழகத்துடைய ஸ்தாபகர் அவர் பேரானந்த சிவம் விக்கிதன் அவர்களுடைய ஞாபகார்த்தமாக நடத்தப்பட்ட சீசன் 6 2025 ஆண்டு சுற்று போட்டியினுடைய சிறந்த வளர்ந்து வரும் வீரருக்கான பரிசினை இப்போது நாங்கள் வழங்க இருக்கின்றோம். சிறந்த வளர்ந்து வரும் வீரருக்கான பரிசினை வழங்கி வைக்குமாறு பூநகரி கமக்கார அமைப்புகளுடைய சம்மேளனத்துடைய தலைவர் திரு ஜோகநாதன் ஐயா அவர்களை நாங்கள் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அவருக்கான அந்த நினைவு கேடயம் மற்றும் பரிசிற்கான அனுசரணையை வழங்கி இருக்கிறார் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த திரு கனகரட்னம் சுதர்மன் அவர்கள். சிறந்த வளர்ந்து வரும் வீரருக்கான விருதினை பெற்றுக் கொள்கிறார் சென்ட் நீக்லஸ் விளையாட்டுக் கழகத்துடைய இலக்கம் 19 சேர்ந்த திரு ரொபில்டன் அவர்கள். ரொபில்டன் அவர்கள் சிறந்த வளர்ந்து வரும் வீரருக்கான விருதினை பெற்றுக் கொள்கிறார். உண்மையிலேயே பின்காலத்திலே இருந்து அந்த அணியை தாங்கி பிடித்த ஒரு வீரராக, ஒரு இளம் வீரனாக, வளர்ந்து வரும் வீரனாக அவர் இங்கே அடையாளம் காணப்பட்டிருக்கிறார். அவருக்கு பிரமாண்ட வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் உங்களுடைய கரகோஷத்தையும் நாங்கள் ஓங்கி ஒழிக்க விடலாம். உண்மையிலேயே சிறந்த கோல்காப்பாளருக்கான பரிசீலனை வழங்கி வைக்குமாறு பூநகரியுடைய சிரேஷ்ட உதயவந்தாண்ட வீரர்களில் ஒருவரான திரு ஸ்டடி மாஸ்டர் அவர்களை நாங்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். சிறந்த கோல்காப்பாளர் சுற்றுப்போட்டி முழுவதுமாக தன்னுடைய திறமையினால் அந்த அணியினை இறுதிப் போட்டி வரை கொண்டு வந்த ரேஞ்சர்ஸ் விளையாட்டுக் கழகத்தினுடைய கோல்காப்பாளர் ஆர்னிகன் அவர்கள் சிறந்த கோல்காப்பாளராக தெரிவு செய்யப்படுகிறார். இவர் உண்மையிலேயே தேசிய அணியினுடைய கோல்காப்பாளராகவும் செயல்பட்டிருந்த ஒரு வீரன். அவருடைய எதிர்காலம் இன்னும் பிரகாசிக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆர்னிகனுக்கு எங்க உங்களுடைய கரகோஷம் ஒருமுறை ஓங்கி ஒழிக்கட்டும். ஆர்னிகனுக்காக இறுதிப் போட்டி வரை சிறப்பான முறையில் அந்த அணியினை கொண்டு வந்த ஒரு கோல்காப்பாளர் அணியினை வழிநடத்துவதிலும் கோல் கம்பத்திற்கு இடைகளில் நின்று எங்களுடைய வீரர்களை, அவர்களுடைய வீரர்களை உற்சாகப்படுத்துவதில் மிக திறமையான ஆர்னிகன் அவர்களுக்கு மனமார்ந்த பாராட்டுகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக அடுத்த தனிப்பட்ட விருது பெண்கள வீரர். சிறந்த பெண்கள வீரருக்கான விருதினை நாங்கள் வழங்கி வைக்க இருக்கிறோம். சிறந்த பெண்கள வீரருக்கான விருதுக்கான அனுசரணையினை எங்களுக்கு வழங்கி இருக்கிறார் பிரித்தானியாவை சேர்ந்த திரு வானா அரவிந்தன் அவர்கள். அந்த சிறந்த பெண்கள வீரருக்கான பரிசிலை வழங்கி வைக்குமாறு பூநகரி பிரதேச சபையுடைய தவிசாளர் கௌரவத்துக்குரிய திரு ஸ்ரீ ரஞ்சனன் அவர்களை நாங்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். இறுதிப் போட்டி வரை அந்த அணியினை கொண்டு வருவதிலே மிக சிறப்பாக செயல்பட்ட சிறந்த பின்கள வீரர் நீக்லஸ் விளையாட்டுக் கழகத்துடைய ஜெயராஜ் அவர்கள் நீக்லஸ் விளையாட்டுக் கழகத்துடைய ஜெயராஜ் அவர்கள் இந்த சிறந்த பின்கள வீரராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். உங்களுடைய கரகோஷங்களால் அந்த வீரர்களை மேலும் உற்சாகப்படுத்தும் எதிர்வரும் போட்டிகளிலும் கூட அவர்களை மிக திறமையாக செயல்பட வைக்கும் என்பது உங்களுக்கு தெரியாத ஒன்றுமல்ல. உங்களுடைய கரகோஷத்தினுடையாக ஜெயராஜ் அவர்களுக்கான வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் இந்த எதிர்வருகின்ற போட்டிகளிலும் மிக சிறப்பாக செயல்பட பூநகரி மத்திய நண்பர்கள் விளையாட்டுக் கழகம் சார்பில் நாங்கள் மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். போட்டியினுடைய ஆட்டநாயகன், இன்றைய போட்டியினுடைய ஆட்டநாயகனாக தெரிவு செய்யப்படுவதற்கான விருதினை நாங்கள் வழங்க இருக்கின்றோம். இறுதிப் போட்டியினுடைய ஆட்டநாயகனுக்கான விருதுக்கான அனுசரணை வழங்கி வைத்திருக்கிறார்கள் பூநகரி சோபிதா பாணிபத்தினுடைய உரிமையாளர் திரு ரதீஷ் அவர்கள். இந்த சிறந்த இறுதிப் போட்டியினுடைய ஆட்டநாயகனுக்கான விருதினை வழங்கி வைக்குமாறு வட மாகாணத்தினுடைய உதயவந்தாண்ட அபிவிருத்தி குழுவினுடைய தலைவர் கௌரவத்துக்குரிய திரு நாகராஜன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இறுதிப் போட்டியினுடைய ஆட்ட நாயகனாக தெரிவு செய்யப்படுகிறார் ரேஞ்சர்ஸ் விளையாட்டுக் கழகத்தினுடைய இலக்கம் 18 சதுரியன் அவர்கள். இந்த போட்டியினுடைய இறுதிப் போட்டியினுடைய ஆட்ட நாயகனாக தெரிவு செய்யப்படுகிறார். அவருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் பாராட்டுதல்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த சுற்றுப்போட்டி முழுவதுமாக அதிக கோல் அடித்த வீரனாகவும் சதுரியன் அவர்கள் இருக்கிறார் என்பதையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இறுதிப் போட்டியிலே வெற்றிக்காக உழைத்த ரேஞ்சர்ஸ் விளையாட்டுக் கழகத்தினுடைய முக்கியமான வீரர் எங்கே உங்களுடைய பலத்த கரகோஷம் ஒருமுறை அவருக்காக ஓங்கி ஒழிக்கட்டும். அதே நேரத்தில் எங்களுடைய இன்னும் ஒரு விருது தொடர் ஆட்ட நாயகனாகவும் தெரிவு செய்யப்படுகிறார் சதுசன் அவர்களை இந்த போட்டியினுடைய தொடர் ஆட்ட நாயகனாக தெரிவு செய்யப்படுகிறார். அவருக்கான பரிசுகளை வழங்கி வைத்து செல்லுமாறு திரு நாகராஜன் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த போட்டியினுடைய சுற்றுப்போட்டி முழுவதுமாக சிறப்பாக செயல்பட்ட சதுர்ஜன் அவர்கள் இந்த போட்டியினுடைய இறுதிப் போட்டியினுடைய ஆட்ட நாயகனாகவும் தொடராட்ட நாயகனாகவும் தெரிவு செய்யப்படுகிறார். அவருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம்.
ஏற்கனவே அறிவித்தது போல அரையிறுதிப் போட்டிகளிலே வெளியேறுகின்ற அணிகளுக்கான ரூபாய் 25,000 ரூபாய் பணப்பரிசிலை நாங்கள் வழங்கி வைக்க இருக்கிறோம். அந்த பணப்பரிசுகளை போலீஸ் பொறுப்பு அதிகாரி திரு மதிப்புக்குரிய நுவான் ஆசிரியர் அவர்களை நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அரையிறுதிப் போட்டியிலே மிக கடினமான போட்டியினை வழங்கிய 2 அணிகள், ஒன்று குருநகர் பாடுமீன் விளையாட்டுக் கழகம், அதேபோல எங்களுடைய 2024ஆம் ஆண்டிற்குரிய சாம்பியன் அணி ஜெகமுட்பர் விளையாட்டுக் கழகம். 2 அணிகளையும் நாங்கள் மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். உங்களுடைய பண பரிசீலனை பெற்றுக் செல்வதற்காக வலைப்பாடு ஜெகமுட்பர் விளையாட்டுக் கழகத்துடைய அணி தலைவர் அல்லது அணியை சார்ந்த ஒருவர் அந்த பரிசீலனை வந்து பெற்றுச் செல்லுமாறு உங்களை அன்புரிமையோடு கேட்டுக்கொள்கின்றோம். இடத்தை பெற்றவர்களுக்கான கௌரவத்தினை வழங்கி இருக்கின்றோம். அந்த கௌரவத்தினை வழங்கி வைக்குமாறு இன்றைய நிகழ்வினுடைய பிரதம விருந்தினர்கள் மதிப்புக்குரிய ஜாஸ்பர் முகர் ஐயா, அதே போல சிவஞானம் சிறிதரன் ஐயா அவர்களும் மேடைக்கு வருமாறு உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். 2ஆம் இடத்தை எங்களுடைய அன்பான அழைப்பை ஏற்று வருகிறது. இந்த மைதானத்திலே மிக கடினமான அணிகளோடு போட்டிகளை இட்ட உண்மையிலே நீக்லஸ் விளையாட்டுக் கழகம் இந்த சுற்றுப் போட்டியிலே இரணிமாத நகர் கெண்டிமுரோ விளையாட்டுக் கழகம், கிளிநொச்சியுடைய ஸ்டார் ஈகிள் விளையாட்டுக் கழகம், உண்மையிலேயே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ஸ்டார் ஈகிளுக்கான நீக்லஸனுடைய போட்டி முடிவடைகின்ற போது அதிகாலை 2:30 அந்த நேரத்திலும் கூட எங்களுடைய அன்பான அழைப்பை ஏற்று வருகிறது. இந்த போட்டிகளிலே கலந்து சிறப்பித்த அணிதான் நீக்லஸ் விளையாட்டுக் கழகம், கெண்டிமுரோ ஸ்டார் ஈகிள், அதே போல இரணிமாத சென்ட் மேரிஸ், பலிகாமத்துடைய ஜங்கேந்திரிஸ், வலைப்பாடுடைய ஜெகமுட்பர் போன்ற அணிகளை பந்தாடி இந்த இறுதிப் போட்டிக்கு வந்து இந்த இறுதிப் போட்டியிலே 2ஆம் இடத்தை பெற்றிருக்கிறார்கள். அணியுடைய வீரர்களை அன்போடு நாங்கள் அழைக்கின்றோம். அவர்களுக்கான மெடல்களை அணிவித்து வைப்பதற்கான நேரம் இது. நீக்லஸ் விளையாட்டுக் கழகம் உண்மையிலேயே இலங்கை உதைபந்தாட்டத்திலே தங்களுக்கென ஒரு தனி பெயரினை உருவாக்கிய ஒரு அணி, டிவிஷன் 1 லீக் 1 அணி என்று அழைக்கப்படுகின்ற ஒரு அணி. இவர்கள் வடமாகாணம் தழுவிய திக்கம் விளையாட்டுக் கழகத்துடைய வெற்றியாளர்கள் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்க விடயம். அவர்களுக்கான கௌரவத்தினை வழங்கி வைப்பதற்காக எங்களுடைய பிரதம விருந்தினர்கள், எங்களுடைய வீரர்களை நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். எங்களுடைய சுற்றுப் போட்டியிலே நாங்கள் நடாத்துவதற்கு திட்டமிட்டு நாங்கள் நீக்லஸ் விளையாட்டுக் கழகத்தினை நேரடியாக சென்று சந்தித்த போது எந்தவித தயக்கமும் இல்லாமல் எங்களுடைய சுற்றுப் போட்டியை சிறப்பிப்பதற்காகவே யாழ்ப்பாணத்திலிருந்து வருகிறது எங்களுடைய இறுதிப் போட்டி வரை சிறப்பான ஆட்டங்களையும் எங்களுக்கு தேவையான போதெல்லாம் தேவையான ஒத்துழைப்புகளையும் வழங்கிய நீக்லஸ் விளையாட்டுக் கழக அணியினருக்கு நமது பரமார்ந்த பாராட்டுகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த போட்டியினுடைய ரன்னர்ஸ் அப்பாக இந்த அணி தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய எதிர்காலம் சிறக்கவும் அவர்களுடைய உதைவந்தாட்ட வாழ்க்கை சிறக்கவும் எங்களுடைய மத்திய நண்பர்கள் விளையாட்டுக் கழகம் சார்பில் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்களுக்கான கேடயத்தினையும் வழங்கி வைக்குமாறு எங்களுடைய பிரதம விருந்தினரையும் 2ஆம் இடத்தை பெறுகின்ற அணிக்கான 2 லட்சம் ரூபாய் பணப்பரிசினை பெற்றுச் செல்லுமாறு உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். 2 லட்சம் ரூபாய் பணப்பரிசினை எங்களுக்கு அன்பளிப்பு செய்திருக்கிறார் பூநகரியை சார்ந்த திரு கந்தசாமி சிறியண்ணா அவர்களுக்கான கேடயத்தை அன்பளிப்பு செய்திருக்கிறார்கள். பூநகரி மத்திய நண்பர்கள் விளையாட்டுக் கழகத்துடைய பொருளாளர் திரு ரஜிகரன் அவர்கள் அணி தலைவர் வந்து அந்த பரிசினை பெற்றுக் கொள்ளுமாறும் அணியுடைய வீரர்களை ஒன்றாக வருமாறும் உங்களை நாங்கள் அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். வெற்றியாளர்களாக இருக்கிறார்கள்.
கொட்டாவத்தை ரேஞ்சர்ஸ் விளையாட்டுக் கழகம் கொட்டாவத்தை ரேஞ்சர்ஸ் விளையாட்டுக் கழகத்துடைய வீரர்களை கௌரவிக்கின்ற நேரம் இது. வீரர்கள் எங்களுடைய மேடைக்கு வருமாறு உங்களை நாங்கள் அன்புரிமையோடு கேட்டுக்கொள்கின்றோம். எங்களுடைய சுட்டு போட்டியிலே யாழ்ப்பாணத்துடைய முத்தமிழ் விளையாட்டுக் கழகம், வடபுராட்சியுடைய நவஜீவன் விளையாட்டுக் கழகம், மடுவினுடைய சென்ட் தோமஸ் விளையாட்டுக் கழக அணிகளை எல்லாம் பார்த்தாடி காலிறுதி போட்டியிலே உருத்திரபுரம் அணியினை வெற்றி கொண்டு, அரையிறுதி போட்டியிலே பாடுமீன் விளையாட்டுக் கழகத்தை வெற்றி கொண்டு, இறுதிப் போட்டியிலே நீக்லஸ் அணியினை வெற்றி கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே அண்மை காலமாக 3 வெற்றி கடியங்களை பெற்றவர்கள் 4வது வெற்றி கடியமாக உழவர்கள் வெற்றி கடியத்தையும் அவர்கள் தன் வசம் சுருகிறார்கள். அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவர்களுக்கான கௌரவத்தினை வழங்கி வைக்குமாறு எங்களுடைய முதன்மை விருந்தினர்களை நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வீரர்கள் வேகமாக எங்களுடைய மேடைக்கு வருமாறு உங்களை நாங்கள் அன்புரிமையோடு கேட்டுக்கொள்கின்றோம். அன்பான அழைப்பை ஏற்று இந்த மைதானத்துக்கு வருகிறது எங்களுடைய போட்டிகளை எல்லாம் சிறப்பித்து தந்த ரேஞ்சர்ஸ் விளையாட்டுக் கழகம். உண்மையிலேயே பணவர்த்தத்துக்குரிய விடயங்களும் கூட அதாவது அரையிறுதி போட்டிகளின் போது அந்த வீரர்கள் சில துன்பங்களையும் எதிர்நோக்கி இருந்தார்கள். அவர்களுக்கு மத்திய நண்பர்கள் விளையாட்டுக் கழகம் சார்பிலே நாங்கள் பகிரங்கமாக இந்த இடத்திலே மன்னிப்பை கோரிக்கொள்கிறோம். அந்த அரையிறுதி போட்டியின் போது அந்த வீரர்கள் சில துன்பங்களையும் இந்த மைதானத்திலே எதிர்நோக்கி இருந்தார்கள். அது எங்களுடைய கட்டுப்பாட்டை மீறி நடைபெற்ற செயல் என்பதை நாங்கள் அவர்களுக்கு அன்பாக தெரிவித்து எங்களுடைய சுற்று போட்டிக்காக வருகின்ற உங்களை நாங்கள் அன்புரிமையோடு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இவர்கள் பாசையூர் சென்ட் விளையாட்டுக் கழகம் வடமாகாண ரீதியில் நடத்திய போட்டியினுடைய வெற்றியாளர்கள் என்பதும் தற்போது உழவர்கள் நம்மினுடைய நடப்பு சாம்பியனாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. அவர்களுக்கான வெற்றி கடையத்தினை வந்து பெற்றுச் செல்லுமாறு கழகத்து அணியுடைய தலைவரையும் அவர்களுடைய வீரர்களையும் நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். அவர்களுக்கான 3 லட்சம் ரூபாய் பணப்பரிசினை எங்களுக்கு அன்பாக தந்திருக்கின்றார் பூனகிரியை சார்ந்து தற்போது பிரித்தானியாவிலே வாழ்ந்து வருகின்ற திருமதி விஜயகுமார் குடும்பத்தினர். அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகள். அதே போல எங்களுடைய உழவர் கிண்ணம் பூனகருடைய ஸ்தாபகர் அவர்கள் பேரானந்த சிவம் விக்கிரன் அவர்களுடைய ஞாபகார்த்தமாக நடத்தப்படுகிறது. அந்த 1ஆம் இடத்திற்கான வெற்றி கடிதத்தை எங்களுக்கு அன்பளிப்பு செய்திருக்கிறார். விஜயன் அவர்களுடைய உறவினர் திரு தர்மராசா பவிந்திரன் அவர்களுக்கும் இரண்டாவது சேர்ந்த பவிந்திரன் அவர்கள் அவருக்கும் நமது மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். மத்திய நண்பர்கள் விளையாட்டுக் கழகத்திற்கு வடமராட்சியினுடைய கொட்டாவத்தையில் இருந்து வருகிறது எங்களுடைய நமது மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய அன்பான அழைப்பை ஏற்று இவ்வளவு நேரமும் எங்களுடைய மைதானம் அதற்கும் உங்களுடைய பூர்ண ஒத்துழைப்பினை எங்களுக்கு வழங்க வேண்டும் என கேட்டு நாங்கள் இன்றைய நிகழ்வுகளை இதோடு நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். தொடர்ந்து வெற்றி கொண்டாட்டங்கள் இந்த மைதானத்திலே இடம்பெறும்.